இந்த பசலைக்கீரை வந்து நான் குச்சியாக வாங்கி நட்டது தாங்க. அதாவது கீரை வாங்கும் பொழுது அந்த குச்சி வேஸ்ட் ஆகிடும் இல்லைங்களா, அதை என்ன பண்ணிட்டேன்னா நட்டு வச்சுருந்தேன். கீரைக்கார்ட்ட வாங்கினது தான். ஏன்னா இந்த கீரை நான் நர்சரியிலலாம் கேட்டு பார்த்தேன், கிடைக்கவே இல்லை பசலைக்கீரை. அதுவும் இந்த பச்சை கிடைக்காதுங்க. ரெட்டுமே யார்ட்டையாவது இருக்கும்போது வீட்டில் இருந்து எடுத்து கட்டிங்ஸ் வாங்கி வச்சா தான். அப்புறம் இது கிடைச்சவுமே என்ன பண்ணிட்டேன் தரோம்னா எல்லா குச்சியுமே வச்சு விட்டுட்டேன். லாஸ்ட் டைம் வச்சது பார்த்திங்கன்னா நல்லா வளர்ந்து இது மாதிரி தான் ஒரு 2 தரம் கட் பண்ணேங்க. அப்படியே செடியே இதாகிடுச்சு. அதனால் இந்த தரம் நிறைய குச்சிகள் வச்சு விட்டேன். வர்றதெல்லாம் வரட்டும், நமக்கு தேவையானது கொடி நல்லா ஏறின முன்னாடி அதுக்கப்புறம் 1, 2 வச்சுக்குவோம் அப்படின்ற மாதிரி. சரி எடுத்துருவோம் இன்றைக்கி ஃப்ரெஷ்ஷாக அப்படின்னு சொல்லிட்டு இந்த கீரைகளை சூப்பராக அப்படியே எடுத்தாச்சு. ரொம்ப பெரிய கொடியாவெலாம் போகல, ஆனால் நிறைய இடங்களில் வச்சுருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் எடுத்தால் நமக்கு ஒரு 2 நாளைக்கு சமைக்கிற மாதிரி கிடைக்கும். அவ்வளோ கீரை கிடச்சிது. நல்லா பெரிய பெரிய இலையாக வரும் தெரியுங்கள்ல. இந்த கீரையில் ஏகப்பட்ட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. முக்கியமாக ஹெச்பி ரொம்ப கம்மியாக இருக்குங்க, இதை அடிக்கடி சேர்த்துக்கலாம். அது மாதிரி வந்து கான்ஸ்டிபேஷன் இருக்கவங்க, அதாவது மலப்பிரச்சனை இருக்கவங்க எல்லாம் இதை அடிக்கடி சேர்த்துக்கிட்டால் ரொம்பவே நல்லது. குழந்தைங்களுக்கெல்லாம் சிறுபருப்போட போட்டு நல்லா கடைஞ்சி கொடுத்துட்டா, நம்ம சாதம் ஊட்டி விடும் பொழுது நல்லா குழைவாக வச்சு ஊட்டி விட்டிங்கன்னா அந்த பிரச்சனை எல்லாமே சரியாயிடுங்க. அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது. இந்த கீரை கிடைச்சா நீங்கள் அந்த குச்சியை மட்டும் நட்டு வச்சு ஈஸியாக வளர்த்துடலாம். சாதாரணமாக ஒரு பாட்டில் வச்சிங்கனாலே போதும், வளர்ந்து வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம அதை எடுத்துக்கலாங்க. அந்த மாதிரி தான் இன்றைக்கி நான் எடுத்திருக்கேன். எவ்வளோ கீரை கிடச்சிருக்கு பார்த்திங்களா. அதுவும் நல்லா பச்சு பச்சுன்னு மழைக்கு சூப்பராக இருக்குது. நல்லா க்ளீனாகவும் இருக்குது. எதுவும் மண் தூசு இல்லாமல் சுத்தமாக மழை தண்ணி பட்டு சுத்தமாயிடுச்சு. சரி, அதை எடுத்து இன்றைக்கி ரெடியாக பண்ணிட்டேன். ஒரு தரம் வந்து வச்சுட்டேங்க. இன்னொரு நாளைக்கு தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம வந்து மேக்ஸிமம் கடையல் பண்ணால் தான் ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த வளவளப்புக்கு பருப்பு போட்டு கடைஞ்சிட்டோம்னா டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் வச்சு பாருங்கள். வச்சு வளர்ந்து வந்துச்சுன்னா எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஏதாவது ஒரு பாட்டில் அழகு செடி வைக்கிற இதில் கூட இந்த கீரை குச்சியும் வச்சு விட்டிங்கன்னா அதுவும் சைடில் வருங்க. அந்த மாதிரி கூட பண்ணிக்கலாம். நம்ம வந்து இதுக்குன்னு தனியாக பாட் வச்சு அப்படி இப்போ நான் பாருங்கள், ஏற்கனவே செடி இருக்கும், அதுக்குள்ளேயே தான் இதை வச்சு வளர்த்துக்கிட்டு இருக்கேன். அந்த மாதிரி தான் நம்ம தனியாக இதுக்குன்னு பாட் ஒதுக்கி செய்யலைன்னா கூட இருக்கிறதுலே வச்சு வளர்த்துடலாம். அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்க கீரையை நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டு எடுக்காமையோ இல்லை நட்டு வளர்க்காமையோ இருக்கிறது நல்லதில்லை. கீரைக்காரவங்கள்ட்டையே வாங்கிக்கிட்டே இருக்க முடியாது. இப்போ எனக்கெல்லாம் அப்போ கீரைக்காரவங்க வந்தாங்க, இப்போ கீரையே வர்றதில்லைங்க. அதனால் கார்டனில் என்ன கீரைகள்லாம் இருக்கோ அதை மட்டும் எடுத்து பயன்படுத்திக்கிறது. அது மாதிரி இந்த மழை காலங்கள்னே சில கீரைகள் கிடைக்கும். அதெல்லாம் தோட்டங்காட்டில் தேடி எடுக்கிற கீரைகளாக இருக்கும், நம்மளோட கார்டன்லேயும் வரும். அந்த மாதிரி கீரைகளையும் இந்த மழை காலத்தில் மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்குங்க. அதனோட பெனிஃபிட்ஸ் எல்லாம் அனுபவிங்க.